ஒரு வெஜ் மயோனைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் 3, ஒரு 10-15 முந்திரி பருப்பு, பூண்டு, எலும்பிச்சம்பழம், ஒரு ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி. வெஜ் கோரியாண்டர் மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து டிக்காக்குக்கெலாம் கூட நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வெஜ் மயோனைஸ். பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிடலாம். மஸ்டர்ட் ஆயில்னால் ஒன்றும் இல்லை, கடுகு எண்ணெய் தான். ஒரே மாதிரி எண்ணெய் சாப்பிட்றத விட இது போல் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் மாற்றி மாற்றி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு எண்ணெயோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கடுகு எண்ணெயில் வந்து ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் இ வந்து நிறையவே இருக்குது. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டோம். இது கூட காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடணும். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இதை நல்லா நம்ம கலக்கிடலாம். இந்த எண்ணெயோட இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கலக்கணும். நல்லா கலந்தாச்சு. எண்ணெய் கூட இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம என்னென்ன மசாலா ஐட்டம் போட போகிறோன்னா 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர், பிளாக் சால்ட், 1/2 ஸ்பூன் பிளாக் சால்ட் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு குடமிளகா பாதி, ஒரு தக்காளி, தயிர், எலுமிச்சம்பழம், பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூளோட அந்த மசாலாவோட நல்லா இதை வந்து மிக்ஸ் ஆகணும். நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டதுனால நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு, அதனால் பயப்பட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை தான், அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வறுத்த கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கிரெயின் பிரெட்டு தான். இதில் இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். இது போல் அதுக்கு மேலே இதே மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ஓரங்கள் மட்டும், இந்த நடுவில் இருக்க சென்டர் போர்ஷன் மட்டும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு
இது போல் வரும். இது போல் வச்சுட்டு வரும். இது மாதிரி கொண்டு வந்துக்கணும். ரவுண்டு போர்ஷன் மேலே நம்ம கோரியாண்டர் மயோனைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா நிறையவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ரவுண்டு வச்சிடலாம். ரவுண்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த காய் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த மிக்ஸை வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வீட்டிலேயே பண்ண பன்னீரை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம கிட்ட என்னென்ன பிரெட் இருக்கோ அதையும் இதே போல் நம்ம பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம கிரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு வச்சுக்கலாம். இது மேலே நம்ம காய் வச்சுக்கலாம். பன்னீர் மேலே தூவிடலாம். பேக்கிங் ட்ரே மேலே வெண்ணெய் தடவிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம செஞ்சு வச்சதை. அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து சீஸை வந்து தூவிடலாம். அதுக்கப்புறம் 180 டிகிரி வந்து ஓடிஜே 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுக்கலாம். அளவு நம்ம சீஸ் வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே வெண்ணெய் தடவி விடலாம். அப்போ தான் கோல்டன் ப்ரௌனில் வரும். பட்டர் நல்லா எல்லாத்துக்கும் நம்ம ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். சீசி பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.